இந்த வீக்கெண்டில ஆர்பிஐயோட அனௌன்ஸ்மெண்ட் முக்கியமா கேப்பிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ்ல ஒரு பெரிய அளவுக்கு ஃபால் ஏற்படுத்தியிருக்கு. பிஎஸ்இ நியர்லி 8-9% இன்னைக்கு ஓப்பனிங்லேயே ஃபால் ஆச்சு. எம்சிஎக்ஸ் 5% கிட்ட இறங்கியிருக்கு. புரோக்கரி ஸ்டாக்ஸ்ல பெரிய அளவுக்கு ஃபால் இருக்கு. 7-8% வரைக்கும். ஆர்பிஐயோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஏன் நேரடியா ஸ்டாக் மார்க்கெட்ட பாதிச்சிருக்கு? ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட ரெகுலேட்டர் செபி. ஆனா ஆர்பிஐக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன நேரடி தொடர்பு இருக்கு? இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பாதிப்பு எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு நெகட்டிவாவும், எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு பாசிட்டிவாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இத பத்தி பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பேங்க்ஸ் அண்ட் கேப்பிட்டல் மார்க்கெட்ன்றது ஒரு அ ஸ்ட்ரக்சரல் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வித்தவுட் பேங்க்ஸ் வந்து கேப்பிட்டல் மார்க்கெட் வந்து ரன் ஆக முடியாது. செட்டில்மெண்ட், பே இன், பே அவுட் இது எல்லாமே த்ரூ பேங்க்ஸ் மூலியமா தான் நடக்குது. இப்போ இந்த ஆர்பிஐயோட இந்த பாலிசி சேஞ்சஸ் செபியோட மேபி அவங்களோட அடுத்த கட்ட முன்னெடுப்புக்கு இது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். லாங் டெர்ம் இன்வெஸ்டருக்கு இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்தனிங் கூட சொல்லலாம். ஸோ இப்போ நியர் டேர்ம்ல யார் யாருக்கு இதில பாதிப்பு இருக்கு? ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதில பாதிப்பு இல்ல இதில இம்பாக்ட் பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரொப்ரைட்டரி ட்ரேடிங் பண்றவங்களுக்கு, புரோக்கர், கிளையண்ட்ஸ். ஸோ இப்போ இது வந்து ஒரு சிலது நேரடியான இம்பாக்ட் இருக்கு. ஒரு சிலது இன்டைரக்ட்டான இம்பாக்ட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஸ்டாக் புரோக்கர் மார்ஜின் ஃபண்டிங்கில வந்து இன்ட்ராடே மார்ஜின் ஃபண்டிங்கில சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டெர்ம் கிரெடிட் லைன் அப்படின்னு ஒண்ணு ஸ்டாக் புரோக்கருக்காக வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாக்கும்போது, புரோக்கரோட ஃபண்டிங் எக்ஸ்சேஞ்சில வச்சிருக்கிற ஃபண்டிங் ஷார்ட்டேஜ் வரும்பொழுது, பேங்க்ஸ் வந்து ஷார்ட் டெர்ம் கிரெடிட் லைன் அப்படின்னு ஒண்ணு குடுக்குறாங்க. இத வந்து புரோக்கர்ஸ் வந்து பெனிஃபிஷியலான ஒரு விஷயம். அவங்க குறைவான ஃபண்டிங் வச்சுட்டு அதிகமான மார்ஜினுக்கு யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்ப அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 100% ஃபண்டிங் இருந்தா தான் பண்ண முடியுன்ற ஒரு ஸ்டேஜ். அடுத்தது இப்போ இதனால என்ன பாதிப்பு வரும் அப்டின்னா, இன்டர்னல் கேப்பிட்டல் புரோக்கர் வந்து கம்ப்ளீட்டா அவங்க என்ன யுட்டிலைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அந்த ஃபண்டிங்க வச்சிருக்கணுன்ற ஒரு கட்டாயம் வருது. அப்படி இல்லன்னா, ஆல்டர்னேட் ஃபண்டிங் வந்து ரைஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது 2வது ரீசன். இதுவும் இல்ல அப்படின்னா, அ ட்ரேடிங் எக்ஸ்போஷர ரெட்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நேரடியா கிளையண்ட்டையும் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த இம்பாக்ட்னால என்ன நடக்கும் அப்படின்னா, வொர்க்கிங் கேப்பிட்டல் ஸ்டாக் புரோக்கருக்கு அதிகமாக சான்சஸ் இருக்கு. காஸ்ட் ஆஃப் கேப்பிட்டல் அதிகமாகும். இன்ட்ராடே லிக்விடிட்டி வந்து குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப அடுத்தது புரொப்ரைட்டரி ட்ரேடிங். ஒரு ஸ்டாக் புரோக்கர் கிளையண்ட்டுக்கு வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அந்த கிளையண்ட்ஸுக்கு சாஃப்ட்வேர் குடுத்து ட்ரேட் பண்றது இண்டிவிஜுவல் ட்ரேடிங் அக்கவுண்ட். ஆனா, அதே ஸ்டாக் புரோக்கர் அவரோட ஓன் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அந்த அக்கவுண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் ட்ரேடிங் பண்றதுன்றது புரொப்ரைட்டரி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த புரொப்ரைட்டரி ட்ரேடிங் வந்து ஆர்பிஐ வந்து ஏன் த்ரூ பேங்க்ஸ் மூலியமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எஃப் அண்ட் ஓ வால்யூம்ல 40% கிட்ட புரொப்ரைட்டரி ட்ரேடிங்கோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ அதில தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ரீட்டெயில்ஸ் அதாவது புரொப்ரைட்டரி ட்ரேடிங் வந்து டாமினேட் பண்றதுனால ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்ல மார்க்கெட்ல அப்படின்றதுனால ஒரு ரீசனாவும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த புரொப்ரைட்டரி ட்ரேடிங்ல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, நீங்க ஒரு ₹100 ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த ₹100 ஃபிக்ஸட் டெபாசிட்ட பேங்க் மூலியமா நீங்க ₹200 வரைக்கும் பேங்க் கேரண்டி த்ரூ பேங்க் மூலியமா நீங்க வாங்க முடியும். அது எக்ஸ்சேஞ்சில பிளட்ஜ் பண்றதுக்காக. இப்போ ₹100 வச்சிருந்தீங்கன்னா, ₹100 மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். புரொப்ரைட்டரி ட்ரேடிங் அக்கவுண்ட்க்கு மட்டும். ஸோ, அப்ப என்ன ஆகும் இதனாலனா, நீங்க ₹200 ரைஸ் பண்ணணும். இப்ப ₹200க்கு எக்ஸ்போஷர் எடுத்து நீங்க டே ட்ரேடிங் ஓன் அக்கவுண்ட் ஒரு ஸ்டாக் புரோக்கர் அவரோட அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றாருன்னா, ₹100 இருந்தாவே ₹200க்கு ட்ரேட் பண்ணலாம். அப்போ இப்ப ₹200 இருந்தா தான் ₹200க்கு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ, அந்த ஒரு எக்ஸாம்பிள்க்காக. இப்ப என்னன்னா, நெறைய கேஷ் தேவைப்படும். கேப்பிட்டல் லாக் ஆகும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இப்போ அந்த மந்த்லி எவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கான காஸ்டிங் அதிகமாகும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியோட அ ஈக்விட்டி வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னா, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் டெஸ்க், ஆர்பிட்ரேஜ் ட்ரேடர்ஸ்க்கு, ஜாபிங் ட்ரேடர்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாம லார்ஜ் புரொப்ரைட்டரி ட்ரேடிங் சிஸ்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.
இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இம்பேக்ட்டுக்கான ஒரு ஸ்டெப். லாங் டெர்ம் ஃபோக்கஸ்க்கான ஒரு ஸ்டெப். பட் இப்போ ஷார்ட் டெர்ம்ல இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஐடின்னு கூட சொல்லலாம். ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் டெஸ்க்ல பண்றவங்களுக்கு. ஸோ அப்போ என்னன்னா, இன்ட்ராடே ஃபண்டிங் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ரெட்யூஸ் ஆகுது. கேபிட்டல் ரீசைக்ளிங் வந்து அவங்க வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு ஸ்டேஜ் வருது. இப்போ இதனால என்ன ஆகும்னா, லிக்விடிட்டி குறையும். லிக்விடிட்டின்றது பார்ட்டிசிபேஷன், வால்யூம் இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிட்டுக்கும், ஆஸ்க்கும் இருக்கிற ஒரு ஸ்ப்ரெட் வந்து ரைஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஸ்லிப்பேஜஸ் அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, அல்கோ ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது, லிமிட் பிரைஸ்ன்றத விட மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு போகும். அப்படி போகும்போது ஸ்லிப்பேஜஸ் அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ப்ரொப்ரைட்டரி டெஸ்க்குக்கு. மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டில இன்னும் ஒரு கிளியரான வியூ ஆர்பிஐயோட அந்த ஃபண்டிங்கில வந்து நமக்கு குடுக்கல. இல்ல இன்னொன்னு சொல்லணும்னா 1,00,000 கோடியிலருந்து 1.2 லேக் குரோர் வரைக்கும் மார்ஜின் ஃபண்டிங் இருக்கு. இது ஓவரால் மார்க்கெட் செக்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் ஃபண்டிங் லெஸ் தென் 1% தான் இருக்கு. ஸோ அப்ப இது வந்து 100% கேஷ் வச்சிருக்கணுமா? இல்ல 50% கேஷாவும், 50% கேஷ் ஈக்குவலன்ட்டாவும் வச்சிருக்கணுமான்ற ஒரு கிளாரிட்டி இல்ல. பட் அத பத்தி டீட்டெயிலா மறுபடியும் அவங்க குடுப்பாங்க அப்படின்றது நம்பலாம். அடுத்தது 50% மார்ஜின் ஸ்ட்ரக்சர் வந்து ரிமைன் சேம் அப்படின்றத குடுத்துருக்காங்க. 25% கேஷாவும், நான் கேஷா 25% இருந்தது. இப்ப இதுல ஒரு இன்னொரு பெனிஃபிஷியல் கிளையண்ட்ஸ்க்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, ரிசீவபிளும் நம்ம கொலாட்ரல் எலிஜிபிள் கொலாட்ரலா எடுத்துக்கலான்னு குடுத்துருக்கிறது கிளையன்ட்க்கு ஒரு பெனிஃபிட். ஸோ இப்போ ஓவரால் பிக் பிக்சர் என்ன அப்படின்னா, இப்போ இதுல எது அதிகமாகும் அப்படின்னா, கேப்பிட்டல் இன்டென்சிட்டி அதிகமாகும். அதாவது இதுக்கு முன்னாடி குறைவான கேப்பிட்டல்ல பண்ண ஒரு விஷயத்த டிரான்சாக்ஷன இப்ப அதிகமா கேப்பிட்டல் ரெய்ஸ் பண்ணி ஆகணும். ஃபண்டிங் காஸ்ட் இன்கிரீஸ் ஆகும். பேலன்ஸ் ஷீட்டோட பிரஷர் புரோக்கருக்கும், ப்ரொப்ரைட்டரி டெஸ்க்குக்கும் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இதுல இன்னொரு பக்கம் லிவரேஜ் குறையும். இன்ட்ராடே ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ராப் ஆகும். ப்ரொப்ரைட்டரி பார்ட்டிசிபேஷனும் குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் இந்த ஆர்பிஐயோட அனவுன்ஸ்மென்ட்ல இருந்து பார்க்க முடியுது. இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன். ரீட்டெயில் ட்ரேடருக்கு லிமிட்டட் டைரக்ட் இம்பாக்ட். கிட்டத்தட்ட ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. புரோக்கருக்கு ஹையர் கேப்பிட்டல் ரெக்வயர்மென்ட். ஸோ இது வந்து நெகட்டிவ். ப்ரொப்ரைட்டரி டெஸ்க் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் லாங் டெர்ம் இன்வெஸ்டாருக்கு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரெங்தன் ஆகறதுக்கான ஒரு பாசிபிள் இந்த அனவுன்ஸ்மென்ட்ல இருந்து பார்க்க முடியுது. ஸோ அ இதுல இதுல நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புரோக்கருக்கு நெகட்டிவ் அப்டின்னா, அது ரீட்டெயில் ட்ரேடிங் இல்ல இன்வெஸ்டாருக்கும் இன்டைரக்ட் இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ புரோக்கரோட காஸ்ட் இன்கிரீஸ் ஆகும்போது, அத புரோக்கரேஜ்ல தான் அவங்களால ஆட் பண்ண முடியுன்ற ஒரு கட்டம் வருது. ஸோ அப்போ புரோக்கரேஜ் இன்கிரீஸ் ஆகுமா? அப்டின்ற ஒரு ஆ இம்பாக்ட்டும் ஃபியூச்சர்ல அவங்க புரோக்கர் என்ன பண்ண போறாங்க? இந்த அதிகமாகிற காஸ்ட்ட புரோக்கரேஜ்ல இன்கிரீஸ் பண்ண போறாங்களா? இல்ல வேற எதுலருந்து மேனேஜ் பண்ண போறாங்க? அப்டின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சென்னை ட்ரேடிங் அகாடமி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. வர பிப்ரவரி 20ஆம் தேதி ஆப்ஷன் ட்ரேடிங் கோர்ஸ் சென்னை தாம்பரம் வேளச்சேரி சாரி சாலையூர்ல நடக்குது. தாம்பரம் சாலையூர்ல நடக்குது. இந்த ட்ரெய்னிங் செஷன் ஒரு ஃப்ரீ ட்ரெய்னிங். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. உங்களோட டவுட், கொரீஸ், ஆப்ஷன் ட்ரேடிங்க பிகினிங்லேருந்து நீங்க லேர்ன் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க கத்துக்கணும் அப்படின்னாலும், நீங்க இந்த செஷன மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.